ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எனக்காக என் ஒய்ஃபு இந்த ராத்திரியில் சமைக்கிறார். நான் பசிக்குதுன்னு சொன்னேன், அதுக்காக சமையல் செஞ்சிட்ருக்கா. வாங்க பார்க்கலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஹஸ்பண்டுக்காக சமைக்கிறாங்க. என்ன சமைக்கிறீங்க? சேமியாவா? சீக்கிரமாக என்ன செய்ய முடியுமோ அதை பார்த்து சமைக்கிறாங்க. நான் ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னேன், அதனால் இது பாயாசத்துக்கு வாங்கின சேமியா. ஓஹோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, இதை வச்சு ஒரு சின்னதாக சேமியா உப்புமா பண்ணிடலாம். என் ஒரு ஆளுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ், என் ஒரு ஆளுக்காண்டி இந்த ராத்திரியில் கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்க. என்ன ஒரு பாசம். பசி எடுக்குதுன்னு கேட்கல, பரவாயில்லையே. ஹஸ்பண்ட் மேலே என்ன ஒரு அக்கறை இருக்கு. இப்போவும் இருக்கா? ஆனால் அது உங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. எங்கள் கூட சேர்ந்து என் குட்டி பையன் ஹை சொல்கிறா. ஹை சொல்லு, ஹை சொல்லுப்பா. அதற்கும் ஹை சொல்லு. எந்த வீட்டில் நடக்கும்? மிட் நைட்டில் எஞ்சி 3 பேரும் சமையக்கட்டில் சமைச்சிட்ருக்கோம். இவன் தூங்கிட்டு தான் இருந்தான், சவுண்டு கேட்டு ஏஞ்சிக்கிட்டான். தலை நல்லா தூங்கினானா அழமாட்டான். சரியாக தூக்கம் இல்லை, டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டேன்னா அழகு அடுக்க முடியாது, அந்தளவுக்கு அழுவான். சேட்டை பாரு. மயக்கப்படுங்கிட்டான். எந்த ஃபேமிலியும் நடக்கும் இந்த மாதிரி ஒரு இது. அவளுக்கு உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சிருக்கு, பயங்கர கோல்டு வேறு. நான் இருந்தாலும் எனக்காண்டி பாதி ராத்திரியில் ஏஞ்சி சமைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி ஒய்ஃப் யாருக்கு கிடைக்கும்? இவர் தான் எனக்கு கிடைச்ச 2வது கிஃப்ட்டு. பாருங்க,